அப்ரஹாம், நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் புறவழிச்சாலையில் சற்று முன் ஒரு கொடூரமான சாலை விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இந்த சாலை விபத்தில் ஒருவர் பலியானார், இருவர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். மழை பெய்து வருகிறது. மிகப்பெரிய மழை, பெரிய அளவிலான மழை என்று கூற முடியாது. மிதமான மழை வள்ளியூர் பகுதிகளில் பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் என்ற பகுதியை சேர்ந்தவர் நவீன். இவரும் இவரது இரண்டு நண்பர்கள் என்று நினைக்கிறோம், கருத்தபாண்டி மற்றும் கார்த்திக் ஆகியோர் இன்று மாலை நெல்லையில் இருந்து நாகர்கோவிலுக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். மழை, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மழை லேசாக பெய்து கொண்டிருந்தது. அந்த நிலையில் வள்ளியூர் புறவழி சாலையில், 4 வழி புறவழி சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு பகுதியில், அந்த பகுதியின் பெயர் வள்ளியூர் கோவநேரி பாலம் என்று சொல்வார்கள். அந்த பாலத்தின் ஒரு ஓரத்தில் மழையினால் ஏற்பட்ட வெள்ள நீர், மழை நீர் தேங்கி நின்றது. இந்த இடத்தில் எப்பொழுதுமே இது போல் மழை நீர் தேங்கி இருக்கும். 4 வழி சாலையில் பல இடங்களில் தண்ணீர் வழிந்து ஓடுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருந்தாலும் இந்த இடத்தில் அது போன்ற வடிகால் வசதி எதுவும் செய்யப்படவில்லை. இந்த வள்ளியூர் கோவநேரி பாலத்தில் எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் மழை நீர் சாலையின் ஓரத்தில் தேங்கி நிற்கும். இந்த நிலையில் நவீன் ஓட்டி வந்த காரானது, கார் குறித்த தகவல்கள் நம்மால் உடனடியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. ஓட்டி வந்த காரானது ஓரளவு வேகத்தில் வந்திருக்கிறது. அப்படி வரும்பொழுது இடது புறத்தில் தேங்கி இருந்த இந்த மழை நீரில் நிலை தடுமாறி அந்த கார் 2-3 குட்டிக்கரணம் அடித்ததாக விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். இந்த மழை நீரில் கார் நிலை தடுமாறி குட்டிக்கரணம் அடித்து அருகில் இருந்த பாலத்தில் கொன்று நேருக்கு நேராக மோதி இருக்கிறது. பின்னர் கால் முற்றிலுமாக கவிழ்ந்தது. சூழல்களை பார்த்தால் தெரியும். இந்த நிலையில் காரை ஓட்டி வந்த கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூரை சேர்ந்த நவீன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அவருடன் வந்த அவரது நண்பர்கள் கருத்தபாண்டி மற்றும் கார்த்தி ஆகியோர் படுகாயம் அடைந்துள்ளனர். விபத்து நடந்ததை கேள்விப்பட்டவுடன் நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் வள்ளியூர் போக்குவரத்து காவல்துறையினர் உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து அவரது சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரது 2 நண்பர்களும் 108 ஆம்புலன்ஸில் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி இந்த வள்ளியூர் கோவநேரி பாலத்தில் மழை காலத்தில் எப்பொழுதுமே சாலையின் ஓரத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கும். அந்த தண்ணீரை வடிய வைக்க உள்ள அமைப்பு அந்த இடத்தில் உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், இதற்கு முறையும் இதே போன்ற மழைக்காலத்தில் 2 முறை விபத்துகள் இந்த இடத்தில் நடந்துள்ளது. அதில் 2 பலியானதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு சாலையில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.